working as a partners in India. Janitsa, vendor, job group, வேர்ல்ட்ஸில் மினியேச்சர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அது இது ஒன்று பண்ணுறோம். ஒரு ஆசிரமம் இருந்தது. ஒரு ஆசிரமத்தில் சிஷ்யருங்க இருப்பாங்க. ஒரு பூனையை டெய்லி வந்து ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருவாங்க டெய்லி. இது வந்து குரு மாறுறாரு. ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் வருது அவருக்கு. அப்புறம் அடுத்த குரு வர்றாரு. பசங்க போயிடுறாங்க, மறுபடியும் புது பசங்க வராங்க. இது ஒரு என்னது ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அந்த குருகுலத்தில். இது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது பார்த்தா, கடைசியில் ஒரு பையன் கேட்டான், இது என்னப்பா பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. கடைசியில் எதனால் நடந்ததுன்னா, ஒரு 100 வருஷம் முன்னாடி ஒரு பூனை தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அந்த குரு என்ன பண்ணியிருக்காருன்னா, தொல்லை பண்ணிகிட்டே இருக்காது கொஞ்சம். ஏன்னா அவர் வளர்க்குறாரு அந்த பூனையை, விரட்ட முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அது கூண்டுக்குள்ளே பிடிச்சி வைங்க அப்படின்னு பிடிச்சி வச்சுருக்காரு. ஸோ அந்த குரு அடுத்தடுத்தது வராங்க இல்லையா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க வர அது ஒரு கல்ச்சராக போயிடுச்சு. ஆக மொத்தம் எதுக்கு அந்த பூனையை பிடிச்சி வச்சாங்க அப்படின்றது மறந்து போயிட்டு, சரி கிளாஸ் நடக்கும்போது அந்த பூனையை பிடிச்சி கூண்டில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராக்டிசஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சில விஷயங்கள். அதே சமயம் வந்து நான் இங்கே வந்து ஒரு டிஸ்க்ளைமர், அதாவது பொறுப்பு துறப்புன்னு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல யாரையும் எதையும் சொல்லலை, காமனாக இருக்கிறது தான் நம்ம பேச போகிறோம். அதனால் யாருமே ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருப்பீங்க, இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருப்பீங்க, நம்மளை சொல்கிறாங்களா அப்படின்றது நினைக்க வேண்டாம். பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லுது, எக்ஸ்பீரியன்ஸ், 2 மட்டும்தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ சில விஷயங்கள் கேஸ் ஸ்டடி நிறையா இருக்குது, ஆனால் டைம் பத்தாது. இன்னொரு நாள் ஒரு டெடிக்கேட்டடாக வைப்போம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒரு நாள் வேணும் கிளாஸ், கேஸ் ஸ்டடி பற்றி பேச போகிறோம். ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு, நம்மளுக்கு ரைட் டு லைஃப். அப்போ வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டு, ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ நான் வந்து ரொம்ப வந்து ஸ்டாண்டர்ட்ஸை வந்து செக்ஷன் வைஸ் பிரித்து பேச போகிறதில்ல. என்ன காரணம்னா அது வந்து போர் அடித்த மாதிரி ஆகிடும். பட் பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வேணால் ரெஃபரன்ஸ் வேணால் ஹெல்ப் பண்ணலாம், சார் இருக்கார், நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இப்போ வந்து சிஏ ரெகுலேஷன் 2023 வந்த பிறகு ஒய் வி ஆர் டூயிங் த நியூ டெர்மினாலஜி இல்லைன்னா ப்ராக்டிசஸ் அப்படி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இங்கே கரெக்டாக இல்லையா? எதுவுமே புதுசு இல்லை. இப்போ சொன்னால் அந்த பூனை கதை தான். இப்போ நம்மளுக்கு மோர் தென் 100 இயர்ஸ். 1950லேயே குளோபல் லெவலில் செட்டில் ஆகிட்டாங்க எல்லோரும். இந்தியாவில் 1956 என்டையர்லி தப்பாக ஆரம்பிக்கிறோம். நடந்தது இதுதான் பிரச்சனை, புதுசு இல்லை. அப்போது இன்டர்நேஷ்னல் ரியாலிட்டி என்ன பாருங்கள், NEC 1897 அவங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டாங்க. அடுத்தது BS பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் 1930, IEC 1906 ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1950 குளோபல் ப்ராக்டிசஸ் வந்து IEC 60364 இதெல்லாம் வந்து 1950 செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி இருந்த மித்து, மிஸ்கான்செப்ஷன்ஸ், ராங் ப்ராக்டிசஸ் எல்லாமே 1950 சரி பண்ணிட்டாங்க. பட் இங்கே இந்தியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருந்தது. IS 732 பாருங்கள் 1950 வந்திருக்கு, அது கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் 1956 IER 1956 வந்ததா, அது கலோனியல் மித்து. அந்த பிரிட்டிஷ் என்ன சத்து கொடுத்து போனாங்களோ அதை அப்படியே அந்த பூனை மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே தான் நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டோம் இந்த பிரச்சனைக்கு. இந்த ஃபால்ட் ஆஃப் இம்பிடன்ஸ் இதெல்லாம் புதுசுன்னு நினைக்கிறோம் நம்ம. அங்கே IERலேயே இருக்குங்க. பழைய 732 பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது, எல்லாமே இருக்குது, ப்ரொசீஜர் இருந்துச்சு எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் ஒரு கோர்ட்டு அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் தான் சூப்பர் சீட் ஆகும். ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட்ஸ் பேப்பர் லெவலில் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து நிறையா இந்தியாவில் வந்து சில சிக்கல்கள் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேஷன் படி பார்த்தா நம்ம சக்ஸஸிவாக இருக்கோம், லீகலாக வந்து நம்ம சரி பண்ணிடுறோம். ஆனால் டெக்னிக்கலாக நம்ம அதை பண்ணுறது இல்லை.
ஸோ இதுதான் இங்கே பொசிஷனுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் யாருக்காவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து புதுசு எதுவுமே பண்ணலை, பழைய ப்ராக்டிசஸை தான் மறுபடியும் தூசி தட்டி இன்ஜினியரிங்கை மறுபடி திருப்பி கொண்டு வரோம். பட் இன்னுமே இது ஒரு சேலஞ்ச் தான். ஏதோ ஒரு சில ஏரியாவில் பண்ணியிருப்போம். இப்போ என்பிசி பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணுறாங்க பூரா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு டெக்னிக்கலாக வந்து அப்படியே டைல்யூட் பண்ணுறாங்க நிறையா விஷயங்கள்ல. ஆக்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2009 ஒரு சின்ன சர்வே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹையஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்சிஆர்பி டேட்டா படிங்க. அப்போ ஹையஸ்ட் இந்தியாவில் தான் இருக்குது. இது வந்து ரெக்கார்டட் ஆக்சிடென்ட்ஸ். அன்ரெக்கார்டாக இருக்கிறது நமக்கு தெரியாது. எவ்வளோ வந்து அன்ரெக்கார்டாக போயிருக்கு நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் வந்து 11 kVலையோ 33லையோ ஹெச்விஹெச்வியில் நடக்கிறது இல்லை, ரொம்ப ரேராக தாங்க நடக்கும். ஆக்சிடென்ட்ஸ் பூரா நடக்கிறது வந்து எல்வி சைடில் தான். ஏன்னா அன்அவேர்னஸ் பப்ளிக்கு இதுதான் காரணமாக இருக்க முடியும். அது மாதிரி நெக்லிஜென்சி ஜாஸ்தியாகவே இருக்க முடியும். அதுக்கு அடுத்தது அன்அவேர்னஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா காமன் பப்ளிக்கு என்ன தெரியும், நீங்கள் அவேர்னஸ் எப்படி கொடுக்க முடியும் அவங்களுக்கு? அதே சமயம் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்து அவேர்னஸோடு அவங்களுக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷனை பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணாலும் இங்கே ப்ரொடெக்ட் ஆகிட போகுது. பட் அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறது? நம்ம. ஸோ தேங்க்ஸ் டு ChatGPT நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா ஏதோ கலராக பிக்சர் வருதுங்க. அதனால் முன்னாடி டைப் படிக்கிறது இப்போ கொஞ்சம் டைப் படித்து கொடுத்தோம்னா அது ஏதோ ஒரு பிக்சர் கொடுத்துருது. ஓகே, இப்போ பெனிஃபிட் ஆஃப் குட் எர்த்திங் என்ன? எர்த்திங் பண்ணுறோம் நம்ம, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படி? இது வந்து நிறைய தடவை கேட்ட சப்ஜெக்ட்டு, அதனால் சில பேருக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தான். என்ஷூர் ரேப்பிட் ப்ரொடெக்ஷன். எர்த்திங் என்ன பண்ணுது? ரேப்பிடாக நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு எர்த்திங் யூஸ் ஆகுது. ரெடியூஸ் எலக்ட்ரிக்கல் நாய்ஸ். அதுவும் இப்போ வந்து நம்ம நிறைய நாய்ஸ் எமிட்டிங் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், எல்இடி லைட்ஸ். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் ஒன்று கேள்விப்பட்டேன், ஒரு டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு. என்ன காரணம்? எல்இடி லைட்ஸ். ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங் அது. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் புதுசாக நிறையா வந்துட்டுருக்குங்க இப்போ. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் நிறையா லைஃப் த்ரெட் இருக்குது பேஷண்ட்டுக்கு இதில். ஓகே, இப்போ நாய்ஸ். அதேமாதிரி இன்ஸ்டலேஷனில் வந்து ஐஎஸில் பார்த்தீங்கன்னா ஐஇசிலையும் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது நிறையா நம்ம பண்ணுறதில்ல, அது பேசலாம் அப்புறமா. அப்புறம் லைட்னிங் எஃபெக்ட்ஸ் மிட்டிகேட் பண்ணலாம். லிமிட் ஸ்டெப் அண்ட் டச் வோல்டேஜ். ஸோ ஒரு குட் எர்த்திங் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும், எப்படி இருக்கணும்? குட் எர்த்திங் அப்படின்னா லோயஸ்ட் ஃபால்ட் லூப் இருக்கணும். அப்போ ஃபால்ட் லூப் நாங்கள் எர்த்துன்னு மீன் பண்ணுறது வந்து நாட் எர்த் பிட், அது தெரிஞ்சுக்கோங்க. மேலே எர்த்துன்னு மீன் பண்ணிக்கிட்டே வரோம், சொல்லிகிட்டே வரோம். எர்த்து பிட்டை சொல்லலை, ஓவராலாக காம்ப்ரஹென்சிவாக நெட்வொர்க்கில் இருக்க எர்த்திங், ப்ரொடெக்டிவ் எர்த்திங் எப்படி கொண்டு போயிருக்கோம், அதனுடைய லூப் எப்படி வருது, அவ்வளோதான். இங்கே ஃபால்ட் லூப் இம்பிடன்ஸு, அதாவது இம்பிடன்ஸ் ஹேஸ் டு பி த லோயஸ்ட். அதாவது சோர்ஸில் என்ன இருக்கோ அது வந்து டெய்ல் எண்டு டவுன் ஸ்ட்ரீம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸும் பில்டப் ஆகாமல் கடைசி வரைக்கும் இருக்கா. அடுத்தது எர்த்தோட பர்பஸ் என்ன? எர்த் இஸ் பார்ஷியலி தான் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்குது. தட் இஸ் நாட் ஃபார் 100% ப்ரொடெக்ஷனுக்கு இல்லை. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனைனா உடனே ஒரு 10 பிட்டை போட்டுருது. எர்த்து ப்ரொடெக்ஷன் வந்து ஃபுல்லாக கொடுக்காது. அப்போ எர்த்து எதுக்கு தாங்க? அப்போ நியூட்ரலை வந்து நம்ம நியூட்ரல் அப்படின்னு ஒருத்தர் பேர் வைக்கணும். ஒரு குழந்தை பிறந்தாச்சுங்க, யார் பேர் வைக்கிறது? பேரண்ட்ஸ் தானே வைக்கணும். நியூட்ரல் அப்படின்னு பேர் வைக்கிறது நம்ம தான். அதுலேருந்து வந்த பவருக்கு நியூட்ரல்னு பேர் வைக்கணும்னா சப்ளையில் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி கிரவுண்ட் பண்ணால் தான் அது நியூட்ரல்னு பேரே வருது. அப்புறம் அதுக்கு முன்னாடி நியூட்ரல்னு பேர் கிடையாது அதுக்கு. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும் ரெண்டும், கரெக்டாக இல்லையா? அப்போ நியூட்ரலில் லாக் பண்ணுறீங்க. அடுத்தது நீங்கள் லாக் பண்ண பிறகு தான் அது ட்ரிஃப்ட் ஆகாது அந்த நியூட்ரல். இல்லைன்னா என்ன ஆகுங்க? ட்ரிஃப்ட் ஆகிடும். நியூட்ரல் வந்து 0 சீக்வன்ஸில் நிற்குமா, அது சுற்றும். அப்போ ஓவர் வோல்டேஜ் வருமா? ஸோ நம்ம வந்து ஸ்டேபிளாக ஒரு சிஸ்டத்தை வந்து வைக்கணும்னா அங்கே எர்த்து வேணும் அந்த இடத்துக்கு. ஸோ நியூட்ரலை கிரவுண்ட் பண்ணுறோம், அதுக்கு தான். அடுத்தது சேஃப்டி அவுட்கம், அடுத்தது கம்ப்ளீட் எர்த்திங் சிஸ்டம், கண்டினியூஸ் பிஇ பாண்டிங், இதெல்லாம் இருக்குது. அடுத்தது எர்த்திங் பேசிக் ப்ராக்டிசஸ்க்கு வருவோம். இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். எர்த்திங்கில் டிடிடிஎன் சிஸ்டம் இருக்குது.
நிறைய பேர் இது பார்த்துருக்கலாம். பட் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. பேசிக் எர்த்திங் ப்ராக்டிசஸில் டிஎன் இருக்குது, டிடி இருக்குது, ஐடி இருக்குது. பட் டிஎன் அதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா டீன்றது ஃப்ரெஞ்சு வேர்டு டெர்ரேன்னு வரும். பட் இங்கிலீஷில் கிளே ஆர் எர்த்து. ஐ அப்படின்றது ஐசோலேஷன் அப்படின்றத மீன் பண்ணுது. அது இன்சுலேட்டட் ஆர் ஐசோலேட்டட். 3 என் நியூட்ரே, தட் இஸ் நியூட்ரல். 4 செப்பரேஷன், கம்ப்ளீட் செப்பரேஷன். சின்றது கம்பைன்டு. இதுதான் சொல்லுது. அப்போ இங்கே டிஎன் சிஸ்டம் பூராவுமே நியூட்ரலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிடிஐடியில் வந்து நியூட்ரல் வந்து இங்கே தனியாக தான் இருக்கும். அப்போ இங்கே டிஎன்எஸில் டிஎன்எஸ், டிஎன்சி, டிஎன்சிஎஸ் இருக்குது. ஸோ டிடி சிஸ்டம் பார்ப்போம். டிடி சிஸ்டம் இதுதான். அப்போ நியூட்ரல் காமனில் கிரவுண்ட் பண்ணியிருக்கு. 3 ஃபேஸ் எடுத்துக்காங்க. ஸ்டார் கனெக்டடு நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக அது போட்டிருக்கேன். ஸ்டார் கிரவுண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மறுபடியும் நீங்கள் கிரவுண்ட் பாத்லேருந்து தான் கிரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இது எந்த மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்க, எந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தர் அவங்க சொன்ன மாதிரி ஒரு வேகத்தோடு இருக்கு. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வேகம் இருக்கும். ஒரு டிடி சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக இபி வந்து டிஎன்சிஎஸ் யூஸ் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக. பட் இப்போ வந்து அந்த சிஸ்டம் போய் டிடி ஆகி போச்சு. இப்போ கரெக்டாக தானே சார் இருக்குது? டிஎன்சிஎஸ் வந்து போல் எர்த்திங் ப்ராக்டிஸ் இருந்தது, அது பண்ணுறதில்ல. இப்போ கிட்டத்தட்ட டிடி ஆகி போச்சு. அதனால தான் பிரச்சனை ஆரம்பிச்சிது. இதை பற்றி பேசினா ஒரு வாரத்துக்கு போகும் இந்த பிரச்சனை. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சாருக்கு தெரியும், குரூப்பில் ஒரு வாரம் பேசிகிட்டு இருப்போம் அதை. ஸோ இதுதாங்க டிடின்றது வந்து இதுதான். பட் ஜென்ரலாக வந்து இது யூஎஸில் யூஸ் பண்ணுறாங்க. பெட்டி பெட்டியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோத்த மாதிரி மேலே பார்த்துருப்பீங்க. யாராவது யூஎஸ் போயிருந்தீங்கன்னா போஸ்ட் மேலே கோத்துருக்குங்க, கிரவுண்ட் பண்ணிவிடுவாங்க, வீட்டில் வந்து தரையில் எடுப்பாங்க. பட் டேஞ்சரஸ் ப்ராக்டிஸ். அது பழைய சிஸ்டம் அப்படி இருக்குது. அடுத்தது ஐடி. ஐடின்றது வந்து கிரவுண்டே இருக்காது. நியூட்ரலில் நம்ம லாக் பண்ணலை, டோட்டலி ஐசோலேட்டட். இது எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல். எதுக்காக ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறாங்க? அதான் என்ன பர்பஸ்ஸு? சிஎம்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பெரிய அளவில் நீங்கள் சேஃப்டிக்கு அட்வான்ஸ்மெண்ட் எங்கேயோ போயிட்டீங்க இல்லையா? அதனால் டெஃபினட்டாக தெரியும். அதாவது எனக்கு க்ளீன் பவர் வேணும், அன்இன்டரப்டட் பவர் வேணும். ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது எந்த இடத்துலையும் எனக்கு டிஸ்கனெக்ஷன் ஆஃப் பவர் சப்ளை இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் நியூட்ரலில் நீங்கள் கிரவுண்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஃபால்ட் ஆகுது, ஏதோ ஒரு ஃபேஸ் ஷார்ட் ஆகுதுன்னா ஸ்பார்க் வருது பெருசாக. அப்போ என்ன ஆகுங்க? ஐசியூ ஃபயர் ஆகுதா? கோவிட் டைமில் எத்தனை ஆக்சிடென்ட் ஆச்சு ஃபயரு பார்த்துருப்பீங்களா? எவ்வளோ ஆக்சிடென்ட் ஃபயர் பாருங்கள். இது எல்லாமே இந்த ஐடி ஃபாலோ பண்ணதுனால தான். அடுத்தது 2வது க்ளீன் பவர். நான் நியூட்ரலில் எடுத்தால் தாங்க எல்லா பொல்யூஷனும் வரும் உள்ள. டர்ட்டி பவர் பூரா நியூட்ரலில் உள்ளே எடுத்தானே வரும். ஸோ நியூட்ரல்லாம் எடுக்க மாட்டேன் பவர். கரெக்டாக? அதுக்கு தான் இது. அடுத்தது 2வது சோலார் அப்ளிகேஷன். நான் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஃபர்னேஸ் அப்ளிகேஷன், கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் எனக்கு வந்து நியூட்ரல் கிரவுண்ட் பண்ணும்போது எனக்கு ட்ரிப்பிங் வரும். ஏன்னா கன்வெர்ட்டர் டிசைன் அந்த மாதிரி. ஸோ அந்த இடங்களுக்கு நியூட்ரலை வந்து ஃப்ளோட்டிங்கில் விட்டுருவோம் நம்ம. அடுத்தது டிஎன் சிஸ்டம் எடுத்துக்கலாம். டிஎனில் டிஎன்சி, சிஎஸ், டிஎன்எஸ் இது நம்ம பார்த்துட்டோம் நம்ம. அடுத்தது டிஎன்சி. இது வந்து கம்பைண்டாக இருக்கும். நியூட்ரல் தான் பிஇயாக இருக்கும், ஆக்ட் ஆகும். இங்கேயே எர்த் பண்ணுவாங்க, என்க்ளோஷர்லேயே எர்த் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் ஷேர் பண்ணுறேன், வேணாம் ஃபோட்டோ எடுக்கிறது சிரமப்பட வேண்டாம், நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தது டிஎன்சிஎஸ், கம்பைன்டு செப்பரேட். இதுதான் ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கா, டிரான்ஸ்ஃபார்மரில் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து அங்கங்கே போல் எர்த்திங் பண்ணிட்டு வரணும். இப்போ அதனால தான் நம்ம வந்து எம்சிபி வில் நாட் கிவ் த ப்ரொடெக்ஷன் டு த கன்சியூமர்ஸ். டொமஸ்டிக் கன்சியூமருக்கு எம்சிபி ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. ஸோ ஆர்சிடி ஒன்று தான் ரிலையபிள். அங்கே ஆர்சிடி வந்து ரெசிடுவல் கரண்ட், அந்த 10 மில்லியாம்பியருக்கு மேலே 20 மில்லியாம்பியர் 30 மில்லியாம்பியர் போடுறோம் இல்லையா? அப்போ 20 மில்லியாம்பியருக்கு மேலே ரெசிடியூவாக இறங்குது அப்படின்னா ட்ரிப் பண்ணும். அதாவது அன்இன்டெண்டட் பாத், நியூட்ரல் வழியாக போகலை ரிட்டர்ன் கரண்ட்டு, வேறு வழியாக போகுது, அதுவும் ரெசிடியூவலாக தான் போகுது அப்படின்னா அங்கே அது ஆர்சிடி தான் ரிலையபிளாக இருக்கணும்.
ஸோ டிஎன்எஸ் இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. இந்த சிஸ்டம் தான் இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிஸ் ஷுட் பி டிஎன்எஸ். பட் டிஎன்எஸ் இருக்குமா இப்போ அப்படின்னா எத்தனை பேர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் டிரான்ஸ்ஃபார்மரில் எக்ஸ்போஸ்டு பார்ட் கூட நம்ம நியூட்ரலில் கனெக்ட் பண்ணோம். வெளியில் வந்தோடனே நியூட்ரலையும் அந்த ப்ரொடக்டிவ் எர்த்தையும் எக்ஸ்டர்னிஸ் வெளியில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோமா? பண்ண மாட்டோம். ஸோ அப்போ டிஎன்எஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணல, டிஎன்சியும் பண்ணல, டிஎன்சிஎஸும் பண்ணல, என்னன்னு தெரியாமல் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். பிரச்சனை இதுதான் இங்கே இப்போ. ஸோ இதுதான் காம்ப்ரஹென்சிவாக கம்பேரிசன். என்கிட்ட பயன் வேணா சார், கொஞ்சம் வேகமாக போகிறேன், அவங்களுக்கு தான் தெரியும். என் டைம் என்ன? ஓகே. ஸோ டிஎன் சிஸ்டம் இதோட அட்வான்டேஜ் என்ன? ஒய் த நியூட்ரல் இஸ் கிரவுண்டட். ஏன்னா சொல்லிட்டேன் ஏற்கனவே, ப்ரிவென்ட்ஸ் நியூட்ரல் வோல்டேஜ் ட்ரிஃப்ட். அடுத்தது லிமிட்ஸ் ஓவர் வோல்டேஜ் டியூரிங் அன்பேலன்ஸ்டு லோடிங். நம்ம அன்பேலன்ஸ் இருக்க போது அப்போ வந்து அது ஓவர் வோல்டேஜை ப்ரிவெண்ட் பண்ணுது. பண்ணலைன்னு என்ன ஆகுங்க? ட்ரிஃப்ட் ஆகி சுற்றுதுங்களா, அப்போ அன்பேலன்ஸ் வரும், ஓவர் வோல்டேஜ் வரும். அப்புறம் ஆசிலேட்டரி அண்ட் டிரான்சியன்ட் வோல்டேஜ் ரைஸ். நீங்கள் பண்ணலைன்னா டிரான்சியண்ட்டாக ரைஸ் ஆகும். அதனால தான் அங்கே ஐடி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு பாருங்கள் 10 kVக்கு மேலே இருக்காது. அதனுடைய ஸ்ட்ரிஞ்சன்ட் ஸ்டாண்டர்ட் இந்தியாவில் வந்து அந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு கம்பெனியோட இன்னுமே பண்ண முடியல. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஹைலி ஸ்ட்ரிஞ்சன்ட், அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆசிலரி டிரான்சியண்ட்டை குறைக்குது. நியூட்ரல் என்ட்யூட் ப்ரெடிக்டபிள் ஃபேஸ்ட் நியூட்ரல் வோல்டேஜ். அப்போ ஃபேஸ்ட் நியூட்ரல் இதுதான் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. √3 வருது. லைன் வோல்டேஜ் என்னங்க சொல்லுவீங்க, ஃபேஸ் வோல்டேஜ் என்ன சொல்லுவீங்க. ஓகே, அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுங்க? இபியில் ஒரு செகண்ட் அங்கே ஸ்னாப் ஆச்சுன்னா என்ன ஆகுதுங்க? வீட்டில் உள்ள டிவியெல்லாம் போகுது. லைட்னிங் இல்லை, இபியில் அங்கே நியூட்ரல் ஆடுது, இங்கே 2 ஃபேஸ் வந்துடும். அடுத்து ரிலையபிள் ஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் டிவைசஸ். இங்கே நியூட்ரல் அண்ட் ப்ரொடக்டிவ் எர்த் ஆர் செப்பரேட் கண்டக்டர்ஸ். அதை போல தெரிஞ்சுக்கணும். நியூட்ரலும் இங்கே பிஇயும் ஒன்று கிடையாது, ஆனால் சோர்ஸில் ஒன்றா இருக்கும். They are bonded only at the source. PE provides the fault current return path. Fault current return வந்து டவுன் ஸ்ட்ரீமில் ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னா ரிட்டர்ன் பாத் பிஇ கண்டக்டரில் தான் வரணுமே தவிர சாயிலுக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் நம்மளுடைய சிஸ்டம், மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சாயிலை டிபெண்ட் பண்ணி கொண்டு போய் எர்த் பண்ணியிருப்போம். நான் சொல்கிறது கரெக்டா? நியூட்ரல் கிரவுண்டிங் டஸ் நாட் சர்வ் ஷாக் ப்ரொடெக்ஷன். நியூட்ரல் கிரவுண்டிங் ஷாக் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. எந்த இடத்துலையுமே ஷாக் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சில கண்ட்ரீஸில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. இது நம்ம செய்யலான்னு இங்கே அட்வைஸ் பண்ணுறோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த பாருங்கள், நியூட்ரலையும் அந்த பாடியும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இது இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேங்க. மாடு வந்து சரியாக ப்ரொடக்ஷன் கொடுக்குறது இல்லையா, பால் லீக்கேஜ் ஸ்டே வோல்டேஜில், அந்த மாதிரி அந்த விக்கிபீடியாவில் கொடுத்துருக்கான் அவன். அப்போ அந்த இடங்களில் அவன் ஸ்டே வோல்டேஜ் குறைக்கிறதுக்கு இது பண்ணுறான். என்ன காரணம்னா மாடுக்கு ஸ்டெப் வோல்டேஜ் சும்மா ஒரு 3 வோல்ட் 4 வோல்டேஜ் வந்தாலும் அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுதாம்மா. அப்புறம் நம்ம அதனுடைய ஃபீடு, ஏதாவது வாட்டர் குடிக்கிறது, ஃபீடு வைக்கிறோம், அதை போய் மூக்கு வைக்கும்போது அது ஃபீல் பண்ணுது, கிரவுண்ட் வழியாக கால் வழியாக பாஸ் ஆகுது. அப்போயும் அது வந்து அது இன்டேக் ஃபுட்டு டயட் எடுக்கிறதுக்கு முடியல அதால். அடுத்தது பால் கறக்கிறதுக்கு மிஷின் வைக்கிறோம், அது வழியாக லீக்கேஜ் ஸ்டே வோல்டேஜ் போகுது. அப்போ என்ன ஆகுதுங்க? அதனுடைய இன்டேக் டயட்டு குறையுது, பால் கறக்கிறது குறைஞ்சி போயிடுதாமா. அப்போ ஒரு மாடுக்கு வந்து அவ்வளோ சென்சிட்டிவிட்டி இருக்கும்போது நம்ம அதை பற்றி கொஞ்சம் கூட வந்து நம்ம அதை ஒரி பண்ணுறது இல்லை. கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கே வந்து டிடி சிஸ்டம்ன்றது வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபால்ட் ரிட்டர்ன் பார்த்து சாயில் வழியாக தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு டவுன் ஸ்ட்ரீமில் வந்து இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு ஃபால்ட் நடக்குதுங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்போஸ்டு கண்டக்டிவ் பார்ட்டு, எக்ஸ்ட்ரேனியஸ் கண்டக்டர் பார்ட், இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இனிமேல் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ்டு கண்டக்டிவ் பார்ட் அப்படின்னா உள்ள பேனல் இருக்குது, உள்ள எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்குது, வெளியில் என்க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருக்கோம், அது எக்ஸ்போஸ்ட். எக்ஸ்ட்ரேனியஸ் அப்படின்னா பவர் சப்ளை இருக்க போகிறதில்ல, ஆனால் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கிங் இருக்கலாம்,
பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரேனியஸ். ஆனால் நம்ம இன்டெகிரிட்டி தான் வேணும். அப்போ எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி விடணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, அப்போது இன்டெகிரிட்டி இருந்ததுன்னா எர்த் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் 25 ஓம்ஸ் கூட இருக்கலாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் 5 பிட்டு இருந்தால் போதும்னு வச்சுங்க. 5 பிட்டு நீங்கள் இன்டெகிரிட்டி கரெக்டாக இருக்கணும். வேல்யூ ஒன்று 5 ஓம்ஸு, ஒன்று 25 ஓம்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு ஹெச்டி சர்வீஸ்க்கு 5 பிட் இருந்தாலும் மேக்ஸிமம் பொதுவானது. ஆனால் நம்ம ஊரில் 500 பிட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாயில தான் நம்ம டிபெண்ட் பண்ணுறோங்க. ஃபால்ட்டு கரண்ட்டு ரிட்டர்ன் வந்து எந்த டிரான்ஸ்ஃபார்மரோட சப்ளையில் ஃபால்ட் வந்ததோ திருப்பி அதனுடைய சோர்ஸ் வந்து எங்கே வரும்னு நினைக்கிறீங்க, அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் அது வர முடியும். ஆனால் நிறைய பேர்கிட்ட நான் வந்து எலக்ட்ரிஷியன்ட்ட கான்ட்ராக்டர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா எர்த்து போட்டு ஃபால்ட் வந்ததுன்னா அப்படியே தரைக்குள்ள போயிடுமா அந்த ஃபால்ட்டு கரண்ட்டு. அப்புறம் நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளாக, வேலையை முடிச்சுட்டு நீ எங்கேயா போவ? வீட்டுக்கு போவேன் சார். அப்போ நீ மட்டும் வீட்டுக்கு போவ, அதை அப்படியே ரோட்டில் தெரிஞ்சிருமா? தரைக்குள்ள எப்படி போகும்? அது அதனுடைய டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும்தான் அது போக முடியுமே தவிர அடுத்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகாது. நம்ம அடுத்த வீட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி தான் அது. கரெக்டாக இல்லைங்களா? அப்படி அதே வீட்டுக்கு போகலைன்னா ஹெச்டியில் 3 கண்டக்டர் தான் வருது. எங்கேயாவது கட் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் ட்ரிப் ஆகுது. கரெக்டாக இல்லையா? வேறு டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் ஆக வேண்டியது தானே. ஆனால் என்ன ஆகும் சப்ஸ்டேஷனில்? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே டிஎன்எஸில் வந்து ஃபால்ட் வந்ததுன்னா பி கண்டக்டர் வழியாக தான் திருப்பி ஃபால்ட் கரண்ட் போகணுமே தவிர தரைக்குள்ள போய் இப்படி போகக்கூடாது. அப்போ இங்கே நீங்கள் எர்த்து போட்டால் என்ன, போடாட்டி என்ன பிரச்சனை? போட்டால் அப்புறம் தான் பிரச்சனை. காசு கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்குறது தான் பிரச்சனை. இப்போ ஸோ டிடி அண்ட் டிஎன்எஸ் வந்து த கம்பேரிசன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ டிடியாக இருந்ததுன்னா நீங்கள் கிரவுண்ட் பார்த்து இப்படி தான் போக முடியும் சாயில் வழியாக. அது மாதிரி ரிட்டர்ன் கரண்ட்டு இப்படி தான் போக முடியும். இங்கே ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த ட்ரிப்பிங்க்கு வேண்டிய எனர்ஜி அந்த சோர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஃபால்ட்டு அங்கேருந்து கொடுக்காது. அப்போ நான் வந்து சோர்ஸ் ஃபால்ட் லெவல் என்ன இருக்கோ அது தான் அதை வந்து ட்ரிப் பண்ணுறதுக்குள்ளே ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த அளவுக்கு இங்கேருந்து நீங்கள் அங்கே ஃபீட்பேக் போகணும் அந்த டிவைஸுக்கு. எம்சிபியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் த ப்ரொடெக்ஷன் இல்லை. கரெக்டுங்களா? அங்கே வச்சுருப்பீங்க. ஃபியூஸ் மெல்ட் ஆகணும் பட்டுன்னு, இல்லைன்னா புறப்புறன்னு எரியும். இங்கே நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தா என்னாச்சுங்க, அங்கே ஃபால்ட் வந்துச்சா இம்மிடியேட்டாக வந்துடுதா? இம்பிடன்ஸ், லோயஸ்ட் இம்பிடன்ஸ் அங்கே ட்ரிப் ஆகுமா? ஏன்னா இங்கே வந்து நியூட்ரலுக்கு வந்து திருப்பி அதில் போய் அங்கே போகணும். அது ஸோ மில்லி ஓம்ஸ் வேல்யூ தான் இருக்கும். கரெக்டாக அங்கே ரூட்டு கிளியர் ஆகி அங்கே போயிடுவார் அவர் ஃபால்ட்டு கரண்ட்டு. ஸோ நம்ம இப்போ பண்ணி இங்கே எப்படி பண்ணியிருக்கோம் நம்ம? இங்கே நான் கனெக்ட் பண்ண மாட்டோம், இல்லைன்னா தரைக்குள்ளே கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? வெளியில் பண்ண மாட்டோம். அப்புறம் இங்கே தனியாக பிஐ கொண்டுட்டு வருவோம். அப்போ சாயிலுக்குள்ளே நீங்கள் எர்த் பண்ணுறதுக்கும் வெளியில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாயிலுக்குள்ளே பண்ணிங்கன்னா வெதர் கண்டிஷன் மாறும், மாய்ஸ்சர் கண்டிஷன் மாறுது, ஸோ ரெசிஸ்டன்ஸ் மாறும். தட் இஸ் நாட் ஏ பாண்டிங். நீங்கள் தரைக்குள்ளே பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியாது. நியூட்ரல் டு கிரவுண்ட் வோல்டேஜ் நேற்று 30 வோல்ட் வந்து சார்பாங்க. சரி, நான் போய் பார்த்தோம்னா அன்றைக்கி 0வாக இருக்கும். இந்த மாதிரி மாறும். ஸோ அன்சர்டனிட்டி, நீங்கள் அதை நம்பி இருக்க முடியாது. ஸோ இங்கே அதே மாதிரி கண்ட பக்கம் இங்கே அங்கெல்லாம் எர்த் பண்ணுறது என்னென்னா எமிஷனை கூட்டிடுறோம். அது வந்து சில அப்ளிகேஷனில் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறையா அந்த மாதிரி பண்ணுறது. இட் வில் ஒர்க் ஆஸ் ஏ ஆண்டனா. அது ஆர்எஃப் எமிஷனை இன்னும் கூட்டி விட்டுரும். அடுத்தது ஸோ இதுதான் ப்ராப்பர் மெத்தடாலஜி. நீங்கள் இங்கே வரீங்களா, இதை டைரக்ட் டவுன் பண்ணிட்டு போயிடணும். இது யாராவது சொல்ல முடியுமா இதில் எது ரைட் ப்ராக்டிஸ் எது ராங் ப்ராக்டிஸ்னு? தப்பாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இன்ஜினியர்ஸ் பிஏ ப்ரொஃபஷனல், தப்பு ரைட்லாம் நான் ஒரே பண்ண மாட்டேன்.
என்னை யாராவது எழுந்துச்சு நீங்கள் தப்பு சொல்கிறீங்க சார் சொல்லுங்கள், அது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் கேஷுவலாக. இது எது ரைட்டு எது தப்பு? ஆனால் ஒருத்தராவது எதுங்க அது ரைட்டா இது ரைட்டா இது ரைட்டுன்றீங்களா? இது சரி நீங்கள் சொல்லிட்டீங்க, அடுத்தது போயிடலாம், டைம் இல்லை. ஆக்சுவலாக இதுதான் ரைட். அதுதான் சொன்னேன், நீங்கள் வேறு பக்கம் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டே வந்தேன். நீங்கள் அங்கே பண்ணிங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வரும் நிறைய பக்கம் பண்ணும்போது. ஸோ அது ராங் ப்ராக்டிஸ் அது. ஸோ இது வந்து IS 732 கிளியராக கொடுத்துருப்பாங்க எர்த் மேட் எப்படி கொடுக்கணும்னு. இது பண்ணக்கூடாதுன்னு அடித்தே கொடுத்துருப்பான் ஸ்டாண்டர்டில். இது எப்போ 1982 இருக்குங்க, இன்றைக்கி நேற்று இல்லை இது. அப்போ நான் புதுசாக சொல்கிறேன்னா 2023 ரெகுலேஷனில் புதுசாக வந்ததா, இது NECயில் புதுசு வந்ததா? இல்லையே. பட் எங்கே தப்பு வந்ததுன்னா IR 1956லையும் IS 3043 எப்போ 1960 வந்ததுங்க. அங்கே அவங்க பண்ண வேலை தான் எர்த் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் எர்த் பீட்டு டிசைன் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எர்த் இருக்கணுமே தவிர டிசைன் யார் கேட்டால், அதே சமயம் ஹெச்விக்கு விட்டுருங்க. அது ஸ்டெப் பொட்டன்ஷியல் டச் பொட்டன்ஷியல் பார்த்துட்டு வைக்கிற வேலை அது சார் இருக்காரு, அதை பற்றி நம்ம பேசலை. ஹெச்விக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் சாயில் தான் டிபெண்ட் பண்ணுறீங்க ஹெச்டி ஓவர்ஹெட் கண்டக்டர். ஆனால் எல்வியை பொறுத்த வரைக்கும் எர்த் ரெஃபரன்ஸ் தான் வேணும், அங்கே இன்டெகிரிட்டி வேணும். நம்ம இப்போ இத்தனை பேர் இருக்கோம், எல்லோரும் கையை கொடுத்துட்டு ஒரே மாதிரி நிற்கிறோம், ஒரே பொட்டன்ஷியலில் எப்படி இருக்கும்? ஒருத்தர் மேலே கீழே நிற்கிறாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இன்டெகிரிட்டி தான் வேணும் அங்கே. எர்த்து வந்து நம்மளுக்கு வேண்டியதில்லை. அப்போது எர்த்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எர்த்து இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும், உள்ளே அறுத்து போயிருக்குமா அப்படின்றது தானே தவிர ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை பார்க்காதீங்க. ஸோ இதெல்லாம் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே எர்த் லூப் சோர்ஸ், அடுத்தது எர்த் லூப் இம்பிடன்ஸ் வந்துட்டோம். ஓகே, எர்த் லூப் இம்பிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா ZS, தட் இஸ் த சோர்ஸ் சீக்வல் டு, நான் இங்கே மெஷர் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், ஏன்னா இது கொஞ்சம் தியரியாக போனேன்னா போர் அடிச்ச மாதிரி ஆகிடும். இங்கே நான் மெஷர் பண்ணுறேன்னா இங்கே ஒரு இம்பிடன்ஸ் இருக்கா, இம்பிடன்ஸை நீங்கள் வந்து ஏசியில் இம்பிடன்ஸ் சொல்கிறோம், டிசியில் ரெசிஸ்டன்ஸும் சொல்ல போகிறோம். இந்த இம்பிடன்ஸு அதுக்கு பிறகு இதோட இம்பிடன்ஸ், இது ரெண்டும் டோட்டல் தான் எனக்கு இங்கேருந்து இதுக்கு மெஷர் ஆக போகுது. அதாவது ஒரு லைனுக்கும் நான் ஒரு பிஇக்கும் மெஷர் பண்ணேன்னா இது ரெண்டுலேயும் நான் என்ன பார்ப்பேங்க, என்டையர் சிஸ்டமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லிங்கான இம்பிடன்ஸை தான் நான் பார்க்க போகிறேன். கரெக்டா? அதர் தான் தமிழ் யாராவது இருக்கீங்களாங்க? நான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா இங்கிலீஷில் பேசிக்கிறேன். எல்லாருமே தமிழ் தான் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நான் இதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ லூப் இம்பிடன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம்? இப்போ நம்ம லூப் இம்பிடன்ஸ் மெஷர் பண்ண சொல்லி இப்போது நம்ம ரெகுலேஷனில் வந்திருக்கு, நம்மளுக்கு அப்பப்போ வந்து இயர்லி ரெகுலேஷனில் கேட்டிருப்பாங்க. பட் அப்போ எப்படி ரெகுலேஷன் பண்ணி பார்க்குறது? நான் இப்போ இம்பிடன்ஸ் உட்காந்து கால்குலேட் பண்ணுறேன்னு ப்ராக்டிக்கலாக முடியுமா? நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரு, அப்புறம் நான் லென்த் ஆஃப் கண்டக்டர் எடுத்துக்கிறேன், அப்புறம் அதில் மல்டிபிள் இருக்கும். இது வந்து கண்டக்டர் சைஸ் வந்து நடுவில் வந்து கால்முனிய கண்டக்டர் இருக்கலாம், காப்பர் இருக்கலாம், எவ்வளோ லென்த் இருக்கலாம், தரையில் எவ்வளோ போட்டேன், இது யார் பார்க்குறதுங்க? ரொம்ப சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் லூப் இம்பிடன்ஸோட பர்பஸ் என்ன, எப்படி அது என்ன பண்ணுது, இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே எதுக்காக பண்ணுறோம் அதை யாராவது சொல்லுங்கள். அப்புறம் கோஆர்டினேஷன், ப்ரொடெக்ஷன் டிவைஸ். ஓகே, வால் டூப் இம்பிடன்ஸ் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இங்கே நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை தள்ளுறதுக்குள்ள எனர்ஜி வேணும்னு சொன்னேன்னா, அதை தள்ளுறதுக்குள்ள எனர்ஜிக்கு நீங்கள் ஃபுல் சர்க்கியூட் கண்டினியூட்டி இருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் லூப் இம்பிடன்ஸ் மெஷர்மெண்ட்டை நீங்கள் வைக்கும்போது அந்த இது என்ன பண்ணுது, கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணி இங்கே சப்ளை பிஇ கண்டக்டர் வழியாக காப்பர் பஸ் போட்டிருக்கீங்களா அது வழியாக போய் நீங்கள் அங்கே சப்ஸ்டேஷனில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். அங்கே நியூட்ரலுக்கு போய் டிரான்ஸ்ஃபார்மரில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் பார்த்து இங்கே வந்து இங்கே நீங்கள் வேல்யூ காமிக்குது. சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் ஒரு லூப்பை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது என்ன இம்பிடன்ஸ்னு சொல்லிட்டு. பட் இங்கே இம்பிடன்ஸ்னு பார்க்கும்போது ரியாக்டன்ஸ்னு ஒரு காம்பனண்ட் உள்ளே வருது.
அப்போ வந்து ரியாக்டன்ஸ் உள்ளே வந்துச்சுனாலே அது வந்து என்னன்னா ஒரு அஷ்யூம்டு, அதாவது வெர்ச்சுவல் ஒரு ஒரு பேராமீட்டர். அதனால தான் ஒவ்வொரு கண்ட்ரியில் 90% எடுத்துக்குவாங்க வர்ற வேல்யூவில், சில பேர் 95 எடுத்துக்குவாங்க, சில கண்ட்ரி 18. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கோம், இன்னும் ஸ்டிஞ்சன் 2/3 வர்ற வேல்யூவில் எடுத்துக்க சொல்கிறான். ஸோ நம்ம வந்து சேஃப் லிமிட் அதுக்கு அப்போ எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம அப்போ என்ன ஆகுதுங்க, ஒரு எம்சிபி போடுறீங்கன்னா கோஆர்டினேஷன் இருக்கா, ட்ரிப் ஆகுமா ஆகாதான்னு இப்போ யாருக்காவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி யாராவது கேள்வி கேட்டோமா? முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு 2வது ஸ்லைடில் போட்டிருந்தேன், ட்ரிப் ஆகுமா ஆகாதான்னு இன்ஸ்பெக்ஷனில் கேள்வி கேட்டாங்களா? எர்த் பிட் எத்தனை பிட்டுன்னு தான் இருந்திருக்கும். பட் அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ண முடியும் கவர்மெண்ட்டு. நான் சொல்கிறது புரியுங்க. டெக்னிக்கலாக வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிருந்தாலும் உங்களை கேட்க முடியாது. நீங்கள் ரெகுலேஷனுக்கு இருக்குங்க, இருக்குது, வேல்யூ இருக்கா, இருக்குது, எத்தனை ஓம்ஸ் பார்த்தீங்க, ஒரு சார்ட்டு போடுங்க, இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும் அவங்களும்? ஸோ அவங்ககிட்ட என்ன ஆர்டர் இருக்கோ அதுதான் பண்ணுவாங்க. இங்கே டிஸ்கனெக்ஷன் டைம். ஸோ ஒவ்வொரு ப்ரொடக்டிவ் டிவைஸுக்கும் ஒரு டிஸ்கனெக்ஷன் டைம் இருக்குது. அந்த டிஸ்கனெக்ஷன் டைமுக்குள்ளே ஆகலைன்னா ஃபட்டல் ஷாக்கு. அப்போ நான் வந்து இங்கே 0.4 செகண்ட்ஸ் அதுக்குள்ளே டிஸ்கனெக்ட் ஆகுதா அப்படின்றத நான் என்ஷூர் பண்ணணும். சாரி, இங்கே 0.2 230க்கு 230 வோல்ட்டு நான் 0.2 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆகுறேனா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்கே நான் ஃபால்ட் டு இம்பிடன்ஸ் பார்க்குறேன். ஃபேஸ் டு ஃபேஸ் ஆனால் ஆகிடும், ஆனால் ஃபேஸ் டு கிரவுண்ட் ஆகுது எம்சிபின்னா ஆகாது. நீங்கள் ஃபால்ட் டு இம்பிடன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லைன்னா நீங்கள் எம்சிபி போட்டிருப்பீங்க ஆனால் கிரவுண்ட் ஃபால்ட் ஆச்சுன்னு ட்ரிப் ஆகாது. ஸோ இது வந்து லெஸ் தென் 50 வோல்ட் வரணும். நான் இங்கே பாருங்கள் 115 வோல்ட் இருக்குது, அதனால் ட்ரிப் ஆகாது. இது ஒரு சின்ன கால்குலேஷன். 50 ஸ்கொயர் வந்து கேபிள் 50 மீட்டர், 35 ஸ்கொயர் 50 மீட்டர் லாங் இருக்குது, 2 ரன் இருக்குது, 2ஓட இம்பிடன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். பட் இது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்றது அப்புறம் எக்ஸ்பர்ட் மோடில் பண்ணுங்கள். இப்போ 115 வோல்ட்டுன்னா ஜாஸ்தி, அப்போ ட்ரிப் ஆகாது. நான் 50 வோல்ட்டுக்குள்ளே கம்மி பண்ணணும் அதை. இப்போ எம்சிபி கர்வு பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கர்வு எடுத்துக்கலாம். சார் மார்க்கர் இருக்கா சார்? ஏதாவது ஒரு எம்சிபி ரேட்டிங் சொல்லுங்களேன். எனி ரேட்டிங், எம்சிபி ரேட்டிங் ஒன்று 63. என்ன கர்வுங்க? சி. சியோட மேக்ஸிமம் கரண்ட், இண்டக்ட் கரண்ட் எவ்வளோங்க? 20. 3 × 10 வந்து 630. ஓகே. இப்போது நான் அங்கே என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த கால்குலேஷன் எடுத்துக்கங்க. 230 டிவைடட் பை 630 போடுங்க. எவ்வளோ வருது? 230 டிவைடட் பை 630 போடுங்க. 0.36 வருதா? இன்ட்டு 2 0.24. நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஃபால்ட் லூப் இம்பிடன்ஸ் வச்சு 0.24 ஓம்ஸுக்குள்ளே இருந்தால் அது சாட்டிஸ்ஃபைடு, இல்லைன்னா இல்லை. சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ நீங்கள் லைட்டிங் சர்க்கியூட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சி கர்வு கம்ப்ளையாக ஆகாதுங்க, பி தான் ஆகும். ஸோ நீங்கள் என்ன கர்வு எப்படி போடுறீங்கன்றது பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து சைஸ் ஆஃப் த கேபிள்ஸ். நான் நியூட்ரலுக்கு வந்து சைஸ் ஆஃப் எர்த்திங் கண்டக்டர் என்ன போடணும் அப்படின்றது ஸ்டாண்டர்டில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைஸ் ஆஃப் எர்த்திங் கண்டக்டர் வந்து ஹையராக போகும்போது 35 ஸ்கொயர் மேலே போகுது அப்படிங்கும்போது நீங்கள் எந்த கால்குலேஷன் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ ஆர்சிடிக்கு வருவோம். எப்போ ஆர்சிடி தேவைப்படுதுங்க? ஆர்சிடி எந்த கண்டிஷனில் ஆர்சிடி தேவைப்படுது நமக்கு? யாராவது சொல்லுங்களா? எலக்ட்ரிக்கல் ஷாக்கு. பட் இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டாக தேவைப்படுமா? டிஎன்எஸ் கோஆர்டினேஷன் கரெக்டாக இருந்தால் ஆர்சிடி ஃபங்க்ஷன் தேவை இருக்காது. முதல்ல யாரும் இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷனில் கேட்கல, போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக இல்லையா? ஆனால் அதே சமயம் டொமஸ்டிக்கு நீங்கள் அன்அவாய்டபுள், அது இல்லாமல் இருக்கவே முடியாது.
ஏன்னா டொமஸ்டிக் நம்ம டிஎன்எஸ் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி போர்டோட நம்ம எர்த்திங் ப்ராக்டிசஸை நம்ம ரிலே பண்ண முடியாது. அப்போ ரெசிடுவல் கரண்ட்ன்றது வந்து ஃபால்ட் கரண்ட் த்ரூ வந்து ப்ரொடக்டிவ் எர்த்திங்காக கிடையாது. ஸோ லீக்கேஜ் எங்கே தரைக்குள்ளே தான் ஆகுது. தரைக்குள்ளே போன லீக்கேஜ் கரண்ட் திருப்பி சோர்ஸுக்கு போக முடியாது. ஏன்னா ரெசிடுவல் அது. பாடி ஒரு இன்சுலேட்டரும் இருக்குங்க, செமிகண்டக்டர் இருக்குது, கண்டக்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ மிக்சடாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்க போகிறோம், ஒரு ஹியூமன் பாடி, அந்த அந்த ஸ்லைடு நான் மறந்துட்டேன். ஹியூமன் பாடிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஆவரேஜாக, பட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி என்ன கிளாத் வேர் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நிறைய வேரியபிள் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அப்போ கீழே என்ன போகுதுங்க, எத்தனை மில்லி ஆம்ப்ஸ் தான் போகும். இந்த மில்லி ஆம்பியர் எப்படி சப்ஸ்டேஷன் ரீச் பண்ணும். அப்படியே இருந்தாலுமே எல்வி நெட்வொர்க்கில் எதுவும் ட்ரிப்பிங் டிவைஸ் கிடையாது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில், இவி டிரான்ஸ்ஃபார்மரில், கரெக்டாக. ஸோ அது அந்த அளவுக்கு போகவும் போகாது, அது ஹை இம்பிடன்ஸ் ஃபால்ட்டு. அப்போ அது ரெசிடுவலாக. செகண்ட் வந்து ஆர்சிடி என்ன பண்ணுது, நீங்கள் நியூட்ரல் தான் ரிட்டர்ன் பார்த்தா இருக்க முடியும் ஒரு லோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா, கரெக்டாக இல்லையா. அதனால தான் அன்பேலன்ஸ் லோடு இருந்தால் கூட ஆர்சிடி ட்ரிப் ஆகாது, ஆனால் லீக் வந்தால் தான் ட்ரிப் ஆகும். ஸோ அன்இன்டென்டட் பாத்து, அதோட ரெகுலர் பாத்து இல்லாமல் வேறு பாத்தில் போகும்போது தான் அது ட்ரிப்பிங் வருது. ஸோ ஹியூமன் ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்சிடி மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அடுத்தது ஆர்சிடியில் வந்து டைப் ஆஃப் ஆர்சிபிஎஸ் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், மார்க்கெட்டில் இப்போ டைப் ஏசி மட்டும்தான் கிடைக்குது. இது ட்ரிப்பே ஆகாது உங்களுக்கு. எப்போ வேணுமோ அப்போ ஈவன் டொமஸ்டிக் ப்ரிமிசஸ் ஆல்சோ இட் ஷுட் நாட் பி யூஸ்டு டைப் ஏசி. நீங்கள் பார்த்தா பிக்டோகிராம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆர்சிடி மேலே பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு பிக்டோகிராம் இருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரி தே பேண்ட் தட் பிகாஸ் ஆஃப் தெர் இஸ் நோ லீனியர் லோடு. இப்போ குண்டு பல்ப் இருக்கா எங்கேயாவது, டியூப்லைட் கிடையாது எங்கேயும். அப்போ எதுக்கு அதை போய் போடுறீங்க. ஸோ இங்கே வந்து ப்ரொடெக்டிவ் எர்த்திங் கண்டக்டர் ஃப்ரம் த ஃபால்ட் பாயிண்ட் டு த எம்இடி மெயின் எர்த் டெர்மினலுக்கு நம்ம கொண்டு வரணும். நம்ம அப்படின்றது டிஎன் சிஸ்டத்தில் எம்இடி. ஃபார் டிடி சிஸ்டம் த ரிட்டர்ன் பாத் த்ரூ எர்த் எலக்ட்ரோட். டிஎன் சிஸ்டத்தில் எம்இடியாக இருக்கும், டிடியில் எர்த் எலக்ட்ரோட். ஃபார் ஐடி சிஸ்டம் ரிட்டர்ன் பாத் த்ரூ எர்த் எலக்ட்ரோட் அண்ட் நியூட்ரல் கிரவுண்டிங் இம்பிடன்ஸ். பட் ஐடி சிஸ்டத்தில் நம்ம என்னென்னா லைவ் பார் டு கிரவுண்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு மெஷர் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்குது அது. ஸோ இங்கே அப்ளிகேஷன் டைப் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், ஃபோட்டோவோல்டிக் சிஸ்டம், பவர் டிரைவ், ஹாஸ்பிட்டல், செக்யூரிட்டி நெட்வொர்க் எல்லாமே டைப் பி தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு, அதே மாதிரி இவி சார்ஜருக்கு டைப் பி யூஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. தேடி பிடிச்சாவது யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். இது நம்ம ஆர்சிடி நம்ம எர்த்ஃபால் லூப் இம்பிடன்ஸ் சொன்னேன், அது நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு டிக்ளரேஷன் நீங்கள் வெரிஃபைடு கன்ஃபார்மிட்டி சொல்லலாம். அதை ஸோ இது ப்ராக்டிசஸ்ஸு ஒரு காமனாக தான் பிடிச்சிருக்கேன். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராக்டிசஸோட விளைவு நான் ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே பார்க்குறேன், நிறைய ஆடிட்டில் பார்க்குறேன். சாதாரண கேபிள் தானேன்னு போட்டுடுறோம். நீங்கள் அந்த இது இருக்கும், நீங்கள் ஐஎஸில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் பவர் கேபிள் இருந்தால் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ இது பாருங்கள், கேபிள் ட்ரே எப்படி பாண்டிங் இருக்கணும், இதெல்லாம் ஐஎஸில் இருக்குங்க. இது இல்லைன்னு என்ன ஆகுதுன்னா பேட்ரி ஆப்ரேட்டட் மிஷினை கூட நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. பயோமெடிக்கலுக்கு கிரியாட்டின் வேல்யூ தப்பாக இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனை பார்க்குறேன் நான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், போட்டுட்டு அந்த பக்கம் போயிடுறோம். பேஷண்ட்டுக்கு லைஃப் த்ரெட்டை நம்ம தெரியாமல் பின்னாடி கொடுத்துட்ருக்கோம். பட் ஹாஸ்பிட்டலில் இதில் பார்ப்போம் நம்ம. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கம்பேட்டபிலிட்டி 30 மெகாஹெர்ட்ஸ்க்கு மேலே போகும்போது நீங்கள் எர்த் வேல்யூ போட்டிருப்பீங்களா கண்டக்டரை, அது கிட்டத்தட்ட 30 ஓம்ஸ்க்கு மேலே போடும். எப்போங்க, 30 மெகாஹெர்ட்ஸ்க்கு மேலே போகும்போது. அப்போ இட் வில் ஆக்ட் அஸ் ஏ டிஸ்கனெக்டட் ஒரு கண்டக்டர் தான். அது கண்டக்டர் மாதிரியே இருக்காது. அப்போ இட் வில் ஒர்க் அஸ் ஆண்டனா. ஸோ ப்ரெசன்ட் ப்ராக்டிஸ் டெடிகேட்டட் எர்த்து, க்ளீன் பிட்டு, கெமிக்கல் பிட்டு, நிறைய பேர் இருக்குது அதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி இப்படி தான் ரியாலிட்டி இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. இது என்னென்னா ஹிடன் த்ரெட், நமக்கு வந்து வெளியில் தெரிகிறது இல்லை, அவ்வளோதான். ஸோ டேஞ்சர்ஸ், இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வரும், ஒன்றுக்கு ஒன்று எப்படி வருதுன்றதை காமிச்சிருக்கேன். பரவாயில்ல, சாட் ஜிபிடி நிறையா நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஓகே. ஸோ கிரவுண்ட் லூப் கரண்ட்டு இங்கே எப்படி வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்றது. டைம் ஷார்ட்டு, அதனால அடுத்தடுத்து போகலாம், சாயந்தரம் பேசலாம். இங்கே பாருங்க, மல்டிப்புளாக வந்து கிரவுண்டிங் இருந்தது அப்படின்னா அங்கேயும் பார்க்கும், இங்கேயும்
அது வழியாக பி வழியாக போகும், பி அது வழியாக போகும் நியூட்ரல் கிரவுண்ட் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா பி பண்ணிங்கன்னா. அப்போ என்னென்னா இங்கே ஏதாவது நீங்கள் எம்சிசிபியில் வந்து எர்த் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா ஃபுல்லாக அதுக்கு லீக்கேஜ் கரண்ட் வர முடியாது. ஏன்னா பாதி வந்து கிரவுண்ட்லேயும் போகும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? ஸோ அதுக்கு ஒரே சோர்ஸ் கொடுக்கணும் நீங்கள், அந்த லீக்கேஜ் கரண்ட்டை, அந்த ஃபால்ட் கரண்ட்டை ரிட்டர்ன் போகிறதுக்கு அந்த இடத்துக்கு. அப்போ அது பிஇயில் மட்டும் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. லோக்கலைஸ்டாக வந்து அந்த டெடிக்கேட்டட் பிட்னு ஒரு பேர் கேட்டாலே நல்லா இருக்காதுங்க. அது யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல. அங்கே லோக்கலாக டெடிக்கேட்டட் போட்டு என்டையர் என்விரான்மெண்ட் வந்து ஹைலி வல்னரபுளாக இன்றைக்கி வச்சுருக்காங்க. அதுவும் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ், யூபிஎஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கான் பாருங்கள். பட் இவங்களுக்கு வந்து மேனுவலில் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே வரவங்க தான் பிரச்சனை. ஆக்சுவலாக மேனுஃபேக்சர் தப்பே பண்ணலைங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ மிஸ்கான்செப்ஷன்ஸ். எர்த் ரெசிஸ்டன்ஸ் அலோன் என்ஷூர் சேஃப்டி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஃபால்ட் லூப் இம்பிடன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆனது தான் சேஃப்டி. செப்பரேட் எர்த் பிட் ஃபார் ஈச் மெஷின் இம்ப்ரூவ் சேஃப்டி இல்லை, அது பிரச்சனையை தான் கொடுக்கும். அதே மாதிரி லைட்னிங் வந்ததுன்னா கண்ட பக்கம் நீங்கள் ஃபெயிலியர்ஸ் வரும், ஃபட்டல் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். எர்த் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டிங் இஸ் சஃபிஷியன்ட், அது போதுன்னு நினைக்கிறோம். இல்லை, லூப் இம்பிடன்ஸ் தான் வேணும். ஸோ அடுத்தது மோர் எர்த் பிட் மீன் பெட்டர் ப்ரொடெக்ஷன். இல்லை, பிரச்சனை மோர் எர்த் பிட் மீன்ஸ் மோர் இஷ்யூ. எர்த் பிட் ப்ரொடெக்ட் பீப்புள் அண்ட் மிஷின். இல்லை, மோர் எர்த் பிட் இருந்ததுன்னா அதை விட பயங்கரமான என்விரான்மெண்ட்டு இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் எலக்ட்ரிக்கல் ஹாரர் சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர். அது ஹாஸ்பிட்டலில் அப்படி தான் சொன்னாங்க முன்னாடி 1921. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட் இப்படி இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் சப்ளை இஸ் ரியல். அந்த ஃபால்ட் லூப் இருந்தால் தான் ஏடிஎஸ் ஒர்க் பண்ணும். ஈச் கேரிஸ் ஃபால்ட் கரண்ட் டு அனதர் டிரான்ஸ்ஃபார்மர். அது நம்ம சொல்லிட்டோம். அந்த ஃபால்ட் கரண்ட் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் வர முடியும். அவர் வீட்டுக்கு தான் வருவார். ஸோ இது மாதிரி இது பாருங்கள், எத்தனை பிட்டு பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து ஒரு ஹை இம்பிடன்ஸ் எர்த்தாமா, ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணுறாங்களாமா, ஏன்னா ப்ராப்ளம் இருக்குன்ட்டு இந்த மாதிரி. ஸோ இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் இம்பிடன்ஸ் கூட்டி விடும், சுற்றி வைக்கிறது. அந்த கேபிள் கிளாண்ட்டை பாருங்கள், டைசி செயின் மாதிரி போடுறது, இதெல்லாம் தப்பு ப்ராக்டிஸ். இதெல்லாம் இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே 15 பிட்டுங்க. நாங்கள் திருநெல்வேலி வரும்போது எடுத்தோம் சார். இது லிஃப்ட்காரன் ஒன்று போட்டிருக்கான், சர்வர்காரன் ஒன்று போட்டிருக்கான், ஆளாளுக்கு ஒன்று போட்டு போயிருக்கான். இங்கே பாருங்கள், வரிசையாக பிட்டு. ஆனால் அந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக எர்த்மேட் போட்டு கட்டின பில்டிங். அதில் வெளியில் இந்த கூத்து. இங்கே பாருங்கள், அது இங்கே வேவ் லென்த்து கண்டக்டட் எமிஷன் வந்துடுது, கண்டக்ட் ஆகுது அதில் யூபிஎஸ்லேருந்து, அது ரேடியேட் ஆகிடுது. இப்போ நிறைய என்விரான்மெண்ட் அப்படி தான் இருக்குது. என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, எவ்வளோ ரேடியேஷன் மைக்ரோ டெஸ்ட்லாம் பார்ப்பேன், எலக்ட்ரிக்கல் இது வந்து டெஸ்ட் பார்ப்பேன், எமிஷன் டெஸ்ட் பார்ப்பேன். அடுத்தது வந்து ஆர்எஃப் எமிஷனும் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் அதை வச்சு தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே டிசி ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, 3 மீட்டர் லாங் 12 கேஜ்னா டிசி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.015 ஓம் தான். பட் ஆக்சுவலாக வந்து அந்த ரேடியேட்டட் எமிஷன் வந்த பிறகு அது 30 ஓமாக போயிடும். கிட்டத்தட்ட அது டிஸ்கனெக்டட் கண்டக்டர் தான். அது என்ன ஆகுது, நிறைய ஹாஸ்பிட்டலில் அது ஆண்டனா மாதிரி ஒர்க் பண்ணும். அது எர்த் இல்லை, அதுக்கு பேர். இந்த மைக்ரோ டெஸ்ட்லாம் வந்து பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் எவ்வளோக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நிறைய இடங்கள்ல ரொம்ப க்ளோஸாக இருக்கும். பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் தப்பாக ஒர்க் பண்ணுறதை பார்க்குறேன் நான். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் இஓடி கிரேன்ஸ் இருக்கு இல்லையா, அது ரேடியோ ஆப்ரேட்டிங் டிவைஸ் போடுவாங்க, அது தப்பாக ஒர்க் பண்ணும். திடீர்னு ஹாய்ஸ்ட் விட்டுதுன்னு என்ன ஆகும்? ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். திடமாக இருக்கிறவங்க பாருங்கள். இது ஒரு ஹை இம்பிடன்ஸ் ஃபால்ட். இது பாருங்கள், இது ஒரு இடத்துல நடந்தது. இதெல்லாம் நோன் பிளேஸில், நான் இது நெட்லேருந்து எடுக்கல, எதுவுமே நோன் பிளேஸில் ஒரு பேனல் திறப்பாருங்க பாருங்கள். இது ஏன்னா வெடிச்சு தான், இது தெரிஞ்ச இடத்துல நடந்ததுங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடி இருக்குது. இது பாருங்கள், ஒரு இன்ஸ்டலேஷன் ப்ராக்டிஸ் தப்பு, பூரா எரிஞ்சு போச்சு பேட்ரி பேங்க்கு. அங்கே பாருங்கள், இது வந்து அதே தான், ரிட்டர்ன் ஃபால்ட் கரண்ட் இல்லை, அன்இன்டெண்டட் பாத்தில் போய் வேறு பிரேக்கர் ட்ரிப் ஆச்சு அதே சோர்ஸில். அவங்க எம்பிசிபியை வந்து பேக்கப் ப்ரொடெக்ஷன் நினச்சி போட்டாங்க, எம்பிசிபி ஃப்ளாஷு. இது ஒரு ஸ்டோரி, அது பேசினா அது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இதெல்லாம் நம்ம கேஸ் ஸ்டடி. இது பாருங்கள், ஐஜிபிடி ஷார்ட்டு ஃபர்னஸில். ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய விளைவுகள்.